வெல்கம் எவரிவன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ரா. இந்த டூலை பத்தி முன்னாடியே பார்த்துருப்போம். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல். இதை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணுவோம். அதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வெக்டர் அடிஷன், வெக்டர் சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். இதுல 2 டைப் இருக்கு. ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று வெக்டர் ப்ராடக்ட். இந்த வெக்டர் ப்ராடக்ட்டை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த 3 பத்தி பார்ப்போம். வெக்டர் அடிஷன், 2 வெக்டர் கொடுத்துருவாங்க. ஒவ்வொன்றும் ஏ வெக்டர் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, பி வெக்டர் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அந்த ரெண்டையும் அடிஷனல் ஆட் பண்றப்ப அது ஒரு டைரக்ஷன்ல போகுது. ஓகே, ஏஎக்ஸ் வெக்டார், ஏஒய் வெக்டார், ஏஜ் வெக்டார், மொத்தம் 3 வெக்டார் இருக்கு. அதோடைய மேக்னிடியூட் வந்து ஏஎக்ஸ், ஏஒய், ஏஜெட். ஓகேங்களா? அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி வெக்டார் கிடைக்குது. இந்த வெக்டார் வந்து இன்னொரு டைரக்ஷன்ல போகுது. அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணிக்கனாலும் அது ஒரு டைரக்ஷன்ல போகும். இதான் வெக்டர் அடிஷன், வெக்டர் சப்ராக்ஷன். வெக்டர் மல்டிப்ளிகேஷன் வந்து 2 டைப் இருக்கு சொன்னேன். ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட், இது டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதுல என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த 2 வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிப்போம். அதுக்காண்டி தான் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுல வந்து டைரக்ஷன் வந்து மென்ஷன் ஆகாது. ஆனால் வெக்டார் ப்ராடக்ட்ல வந்து இந்த ஆங்கிளும் தெரியும், டைரக்ஷனும் தெரியும். அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஃபார்முலா வந்து 2 வெக்டார் ப்ராடக்டை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப மேக்னிடியூட் ஏ வெக்டார், மேக்னிடியூட் பி வெக்டார், காஸ் தீட்டா ஏபி. இந்த மேக்னிடியூட் வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த காசை வந்து இங்கிட்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ், 2 வெக்டார் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கிடைச்சிரும். இப்போ வந்து அதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கேலார் ப்ராடக்டோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 2 வெக்டார் கொடுத்துருக்கேன். அந்த வெக்டாரை இந்த தியரம் படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னா 2க்கும் மேக்னிடியூட் எடுத்து அதுக்கப்புறம் காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். இந்த தியரம் படி அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதோட மேக்னிடியூட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸ்கேலார் ப்ராடக்ட்னு என்னன்னா இதோட மேக்னிடியூடோட கால்குலேட் பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஐக்கு முன்னாடி இருக்க 2 தான் மேக்னிடியூட் 2. இங்கே ஜேக்கு முன்னாடி இந்த -2 இருக்கு, அது எடுத்திருக்கேன். அப்புறம் கேக்கு முன்னாடி இருக்க அது 1. இது எல்லாமே மேக்னிடியூட். அதே மாதிரி இன்னொரு வெக்டாரோட மேக்னிடியூட் ஃபுல்லாக எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 2 மேக்னிடியூடும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ வெக்டாரோட மேக்னிடியூடும் பி வெக்டாரோட மேக்னிடியூடும் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் நமக்கு 13 வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ வெக்டாருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் -2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் கிடைச்சிரும் 3. அதே மாதிரிக்கு பி வெக்டாரோடைய மேக்னிடியூட எடுத்துக்கிறேன். பி வெக்டாரோட மேக்னிடியூட் எவ்வளோனா 13. ஃபைனலாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட மேக்னிடியூட் எவ்வளோ அப்படின்னா அதாவது ப்ராடக்ட் பண்ணி வர வேல்யூ எவ்வளோனா 13 எழுதிட்டேன். அடுத்து ஏ வெக்டரோட மேக்னிடியூட் எவ்வளோனா 3 எழுதியாச்சு. பி வெக்டருக்கு 13 கேன்சல் ஆயிரும். 1/3 இருக்கும். இந்த காசை வந்து அங்கிட்டு கொண்டு போகிறப்ப காஸ் இன்வர்ஸ்னு மாறும். காஸ் இன்வர்ஸ் 1/3 ஆன்சர் வந்து 78 டிகிரி. அப்போனா இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 70 டிகிரி. இந்த ஆங்கிள் தான் இந்த பி வெக்டர் வந்து இந்த ஏ வெக்டரில் விழுது. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.